ஹாய் அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வெண்டைக்காய் ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை மசாலா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓரளவு கொரகொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். அது கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கோங்க. லெமனுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ஓரளவு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக ஆயில் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி ஓரத்தை வெட்டிக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க, மசாலா ஃபில்லிங் வைக்கிறதுக்காக. அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ளே போய் நல்லா வைக்க முடியும். ஓரளவு ஓப்பன் பண்ணுற அளவு கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக எடுத்து அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போட்டு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு வேணாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு எல்லா வெண்டைக்காவும் ஒரு பீஸாக வச்சுட்டு ஒன்றா வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஃபுல்லானதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிரும். எல்லா வெண்டைக்காயையும் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு மெதுவாக பிரட்டி விடுங்க. ஏன்னா உள்ளே இருக்க மசாலாலாம் வெளியில் வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா குக் ஆகிருக்கும், ஃப்ரையாகவும் ஆகிருக்கும், அதே சமயம் வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கும் சூடாக நல்லா இருந்தது, சப்பாத்திக்கும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.